டாக்டர் என்னப்பா சொன்னாரு? அப்பாவுக்கு இப்ப பரவாயில்லையா? அப்பா மனசுக்குள்ள என்னமோ இருக்குமா. அவரு நினைக்கிறத அவரால் சொல்ல முடியல. என்ன பார்த்து பார்த்து புனிதா புனிதான்னு சொல்றாரு. அப்பாவை பார்க்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஐயோ, நான் இன்னைக்கே ஹாஸ்பிட்டல் வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நாளைக்கு கண்டிப்பா அப்பாவை போய் பாக்குற சரவணா. மறக்காம போயிடுங்கக்கா. நீங்க போனா அப்பா கொஞ்சம் நிம்மதியா இருப்பாரு. அவர் மனசுக்குள்ள இருக்கிறத உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணாலும் பண்ணுவாரு. ஏய், வேலையெல்லாம் விட்டுட்டு அவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது நீ. ஆனா அவர் மனசுல என்ன இருக்குன்றத உங்ககிட்ட சொல்ல மாட்டாரா? இதெல்லாம் கொடுமைடா சரவணா. டேய், அவர் அக்கா கிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறாரு. இதுல என்ன கொடுமை இருக்கு? இப்படியே நம்புங்க. ஆமா, அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னேன், என்னாச்சு? கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் வேண்டாம். அப்பாவுக்கு அது பிடிக்காது. நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையே புனிதா. கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்பாவுக்கு பிடிக்காதா? இல்ல நீ எதுவும் பிளான் பண்ணிட்டு இருக்கியா என்ன? டேய் டேய், மணி, நரம்புள்ளாத நாக்கில் எதை வேணாலும் பேசலாம்னு நினைக்காத. ஹலோ மாம்ச, நீ கொஞ்சம் அமைதியா இருன. புனிதான்னு சொன்ன உடனே வந்துடுற நியாயம் பேசுறதுக்கு. நான் நியாயத்தை தான் பேசுறேன். டேய், நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்தா நல்லா வாடா இருக்கும். நீ ஓவரா புனித பக்கம் சாரத பார்த்தா என்ன சொத்துல பங்குக்கு ஏதாவது தரலாம் என்ன? டேய் மணி, மரியாதையா பேசு. ஏற்கனவே நிறைய பேசி அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இங்க பாரு, புனிதா அமைதியா இருக்கிறது உனக்கு பயந்து போய் இல்ல. மாமா இல்லாத இந்த நேரத்துல எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் அவ அமைதியா இருக்கா. இல்லனா இந்த அம்மா என்ன பண்ணிடுவாங்க? என்கிட்ட சண்டை போடுவாங்களா? போடட்டுமே. எனக்கு இவன் மேல பயமும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. சொல்லிக்கிட்டே இருக்க. என்னடா ரொம்ப ஓவரா பேசுற? ஓவரா பேசுற. என்னடா? என்னடா? பல்லவன், எதுக்கு இப்ப தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? சின்ன பையனு பொறுமையா இருந்தா அளவுக்கு மீறி போய்கிட்டே இருக்கான். யாரு யார் அளவுக்கு மீறினது? நாங்களா இல்ல புனிதாவா? ஏய், நீதான்டா. ஹலோ, உங்களுக்கு புனிதாவை இழுக்காம பேசவே தெரியாதா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு மணிகண்டன். மாமா, எல்லா நேரமும் நான் இப்படியே பேசிட்டு இருக்க மாட்டேன். ஏன் பேசாம பாட்டு பாட போறீங்களா என்ன? அதான் உங்க பொண்டாட்டிக்கு நல்லா பின் பாட்டு பாடுறீங்களே. ஓ மணிகண்டா, மேலையா? டேய் அமைதியா இருக்க மாட்டியா? ஐயோ கடவுளே, டேய் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கே இது நல்லா இருக்கா? டேய், உங்க அப்பா அங்க ஹாஸ்பிட்டல்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்காருடா. ஆனா நீ இங்க எதுக்கு எடுத்தாலும் சண்டை சண்டை சண்டை. ஏன்டா இப்படி எல்லார் உயிரையும் வாங்கிக்கிட்டு இருக்க? மணிகண்டா, நீ போ, ரூமுக்கு போ. அமுதா, இவனை ஃபர்ஸ்ட் ரூமுக்கு கூட்டிட்டு போமா. அண்ணா, நானே பாவம் மாமா. நீங்க தேவையில்லாம உங்க கூட சண்டை போடாதீங்க ப்ளீஸ். வாங்க. டேய் சரவணா, எனக்கு என்னமோ இங்க நடந்தது எதுவுமே சரியாவே படல. முடிச்சுக்கோடா மாமா. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். போடாங்க மாமா. வாங்க. புனிதா, என்னால முடியலமா. இவன் பண்றதெல்லாம், ஐயோ கடவுளே, அவரு வேற உடம்பு சரியில்லாம இருக்காரு. புனிதா, டேப்லெட் போட்டீங்களா?
போடுங்க. நாளைக்கு மந்த்லி செக்அப் போகணும், ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் இருக்கு கபிலன். தெரிஞ்சா சரி. எனக்கு என்னமோ நீங்க கன்சீவா இருக்கிற விஷயத்த உங்க வீடோ ஏன் நீங்களும் மறந்துட்டீங்களோன்னு தோணுது. அப்படிலாம் சொல்லாதீங்க கபிலன். நீங்க இல்லாதப்போ என் கூடவே எனக்கு துணையா இருக்கிற என் குழந்தைய நான் எப்படி மறப்ப சொல்லுங்க? செல்லம், ஏண்டா உன் அம்மா சொன்னதை கேட்டியா? உன் அம்மா உன்னை மறக்கலையா. அவங்க வருத்தப்படும் போதெல்லாம் நீயும் சோகமா இருக்கன்னு உங்க அம்மாவுக்கு புரிய வை. போதும் போதும், அதுக்குள்ள உங்க பிள்ளையோட கூட்டு சேர ஆரம்பிச்சிட்டீங்களா? இவங்கள பத்தி இனிமே என் கூட சேர்ந்து யோசிக்கிறதுக்கு நீ மட்டும்தான் இருக்கேன்னு அவங்க கிட்ட சொல்றா தங்கம். தனியா புலம்ப கூடாதுன்னு தான் நான் உன்னை சேர்த்துக்கிறேன். வேற என்ன செய்யறது? சரிங்க, நல்லா சரிங்க. எல்லாரும் எவ்வளவு அடிச்சாலும் வலிக்காத மாதிரி சிரிச்சு சமாளிக்கிறீங்க புனிதா. இப்படி சிரிச்சாலாவது என் குழந்தை சந்தோஷமா இருக்கட்டும். உங்க குழந்தைக்கு நல்ல விஷயங்கிறதுனால தான் சார் இப்போ என்கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா, இல்லனா நான் என் முதலாளி அம்மா மேல வைக்கிற கம்ப்ளைண்டே வேற. ஓ, என் மேல அப்படி என்ன கம்ப்ளைண்ட் வைப்பீங்க சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். எதுக்கு புனிதா, பேசாம இருங்க. சொல்லுங்க கபிலன். உங்க தம்பி மணிகண்டன் உங்களை பார்த்தாலே குதறி வைக்கிறாருன்னு தெரியுது இல்ல? அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? என்ன சொல்றீங்க? மாமாவோட ஆக்சிடென்ட் விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொன்னதுக்கு சரி கொடுக்கலான்னு சொல்ல வேண்டியதானே? கபிலன், உங்களுக்கு எல்லா விஷயமுமே தெரிஞ்சோம் அப்புறமும் நீங்க இப்படி பேசுறீங்களே. யாரோ ஒருத்தன் நமக்கு தொடர்ந்து தொல்லை கொடுக்கறான்னு தெரியுது. அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவன் ஏதோ ஒரு வகையில பயப்படுவான்ல. எப்ப அவன் வீடு புகுந்து குழந்தைய கடத்திட்டு போனானோ அப்பவே அவன் போலீஸ் கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் பயப்படுற ஆளே இல்லைன்னு சொல்லி எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு கபிலன். அவன் திட்டமே வேற கபிலன். நீங்களா ஏதாவது சொல்லாதீங்க புனிதா. எப்ப பார்த்தாலும் ஏதாவது சமாளிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இங்க பாருங்க கபிலன், நம்மள மிரட்டுறவன் முதல்ல யாருன்னே நமக்கு தெரியாது. அப்படியே நமக்கு தெரிஞ்சா கூட அவன் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நம்ம கிட்ட எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது கண்ணுக்கு தெரியாம இருக்கிற யாரோ ஒருத்தன் மேல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்தாதான்